நம் நாட்டின் பொன்னான வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை நினைவில் கொண்டு நம் தேசத்தை பெருமைப்படுத்துவோம். உலகிலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய வரலாற்றை பற்றி பேச வருகிறார் நமது இஸ்லாமிய உயர்நிலை பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி எஸ் தீனுல் மஹ்பூலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 75ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்து தேசிய கொடியினை ஏற்றி இவ்விழாவினை சிறப்பித்த விழா தலைவர் அவர்களுக்கும், இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களின் அணிவேர், இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களின் அஸ்திவாரம், கீழக்கரை நகரின் கல்வி தந்தை, இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களின் முன்னாள் தாளாளர் மர்ஹூம் MMK முஹம்மது இப்ராஹிம் அவர்களின் தவப்புதல்வன், கல்வி சேவைக்காக சிறந்த கல்வி சாதனையாளர் விருதினை பெற்ற முப்பள்ளிகளின் தாளாளர் ஜனாப் MMK முஹைதீன் இப்ராஹிம் MABL அவர்களுக்கும், முப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், முப்பள்ளிகளின் நிருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், முப்பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும், இந்தியாவின் வருங்கால சிற்பிகளான எம் போன்ற மாணவ செல்வங்களுக்கும், ஜமாத் பெரியோர்களுக்கும், இவ்விழாவினை காண வந்த பொதுமக்களுக்கும் குடியரசு தின விழாவின் காலை வணக்கத்தினை முப்பள்ளிகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நம் நாடு குடியரசு நாடாக மாறியது. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி முறை மலர்ந்தது. மக்களாட்சியில் மக்களுக்கு எழுத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை, சொத்துரிமை, கல்வி உரிமை போன்ற உரிமைகள் உண்டு. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவர் நாட்டை ஆட்சி செய்வதே மக்களாட்சி. நாட்டை ஆளும் ஒருவர் தன் மக்களுக்காக, தன் வாரிசுகளுக்காக ஆட்சி செய்யாமல் தன் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்வதே மக்களாட்சி. நாட்டை ஆள்பவர் எப்படி இருக்க வேண்டும்? உயர்ந்த கல்வி தகுதியும், சிறந்த நாட்டுப்பற்றும், சேவை செய்யும் மனப்பான்மையும், கடவுள் நம்பிக்கை நிறைந்தவராகவும், அனைத்து மதங்களையும் அனுசரித்து செல்லும் மனப்பக்குவம் உடையவராகவும் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் மதத்தாலும், இனத்தாலும், மொழிகளாலும், பழக்க வழக்கங்களாலும் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வுடன் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம், நல்ல வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்றுவளம் சோற்றுவளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவங்கள் பஞ்சமா. அரசியல்வாதிகள் சிலர் தங்களின் சுயலாபத்திற்காக ஜாதி மத பிரச்சனைகளை தூண்டி நம் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றனர். ஜாதிகளின் பெயராலும் மதங்களின் பெயராலும் நம் இந்தியாவில் ஆங்காங்கே வன்முறைகளும், சண்டை சச்சரவுகளும், கொலை சம்பவங்களும் நாள்தோறும் அரங்கேறி வருகின்றனர். அரபு நாடுகளை போன்று தண்டனைகளை கடுமையாக்கினால் குற்றங்கள் குறையும். உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாக நம் நாடுதான் இருந்திருக்க வேண்டும். அரசியல்வாதிகளால் நம் நாடு பல வழிகளில் நமது இயற்கை வளங்களும் நம் வரிப்பணமும் காலம் காலமாக சுரண்டப்பட்டும் கொள்ளையடிக்கப்பட்டும் வருகிறது. நாட்டுக்காக நாம் ஓட்டு போட வேண்டுமே தவிர ரூபாய் நோட்டுக்காக ஓட்டு போடக்கூடாது. அரசியல்வாதிகள் தேர்தல் நேரங்களில் தரும் இலவசங்களையும் அன்பளிப்புகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நேர்மையான ஆட்சியாளரை சில அரசியல்வாதிகள் ஆட்சி செய்ய விடாமல் பல இடையூறுகளையும், சதி செயல்களையும், தீவிரவாத செயல்களையும் நாள்தோறும் அரங்கேற்றி வருகின்றனர். இதற்கெல்லாம் வெகு சீக்கிரம் காலம் பதில் சொல்லும். நம் நாடு கடனில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கிறது. இது எப்படி? ஓட்டுக்காக பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது எவ்வளவு கீழ்த்தனமான கேவலமான செயல் என்பதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள போகின்றோம்? திருந்த வேண்டியது அரசியல்வாதிகள் அல்ல, மக்களாகிய நாம். ஓட்டுக்காக பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது எவ்வளவு கீழ்த்தனமான செயல் என்பதை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோம்? கோடி கோடியாக கொள்ளையடித்தவன் ஏசி காரில் மகிழ்ச்சியாக உலா வருகிறான். பசிக்காக 100 ரூபாய் திருடியவன் சிறையில் இருக்கிறான். சிறையில் கூட பணக்காரனுக்கு ஒரு சலுகை. ஏன் இந்த பாகுபாடு? சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்தானே. ஏழைகளாக இருப்பது குற்றமா? மக்கா மதினாவில் வாழ்ந்த கலிஃபா உமர் என்ற நீதியரசர் கூறிய ஒரு செய்தி, ஒருவன் ஒரு கண்ணில் கடுமையான இரத்த காயத்தோடு நீதி கேட்டு வந்தால் அவனுடைய நிலையை பார்த்து நீதி வழங்கக்கூடாது. ஏனென்றால் இவனை தாக்கியவனுக்கு 2 கண்களிலும் கடுமையான காயம் இவனால் ஏற்பட்டிருக்கலாம் அல்லவா? எனவே எதையும் தீர விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர்
கலிஃபா உமர் அவர்களை பற்றி தன் சட்ட புத்தகத்தில் நிறைய சட்ட பிரச்சனை தீர்வுகளை கலிஃபா உமர் அவர்களின் கருத்துக்களை வைத்து சட்டம் இயற்றியுள்ளதாக கூறியிருக்கிறார். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. நாட்டை ஆள திரைப்படங்களில் நடிப்பவர்களை தேடாதீர்கள், அவர்களுக்கு நடிக்க மட்டுமே தெரியும். நன்கு படித்தவரை, நல்ல பண்புள்ளவரை நாட்டை ஆள தேர்ந்தெடுங்கள். சினிமா மோகத்தால் சீரழிந்து வரும் மாநிலங்களுள் நம் தமிழ்நாடும் ஒன்று. இன்றைய மாணவர்களாகிய நாம் நாளை நம் நாட்டை ஆள இருக்கின்றோம். நம் நாட்டை வளமான பாதையில் வழி நடத்தி செல்ல நம் போன்ற மாணவர்களால் மட்டுமே முடியும். எனவே நாம் உயர்ந்த கல்வியினையும் சிறந்த தாய்நாட்டு பற்றினையும் தெளிவான குறிக்கோளையும் கொண்டிருத்தல் அவசியம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ஒன்றே. தாயை நேசிப்பது போன்றே நம் தாய் நாட்டையும் நேசிக்க வேண்டும். நம் வாழ்வின் தடைக்கற்களை மைல்கற்களாக மாற்றி சாதனைகள் பல செய்வோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது பகவத்கீதை. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க நல்ல உணவு உண்ணக்கூடாது என்கிறது திருக்குரான். ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்கிறது பைபிள். எனவே அனைத்து மதங்களும் அன்பை மட்டுமே போதிக்கின்றன. எப்பொழுது குண்டு வெடிக்கும், எப்பொழுது சாவும் என தினம் தினம் செத்து பிழைக்கும் சில நாடுகளைப் போல இல்லாமல் அன்பும் அமைதியும் அரவணைப்பும் சுதந்திரமும் எல்லா உரிமைகளும் சாந்தமும் நிறைந்த புண்ணிய பூமியான இந்தியாவில் எங்களை பிறக்க வைத்த இறைவனுக்கே கோடான கோடி நன்றிகள். ஜெய்ஹிந்த். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. தங்களின் உற்சாகமான பேச்சுக்கு நன்றி மஹ்பூலா.